சரபேஸ்வரருக்கு 2 சிறகுகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2 சிறகுகள்ல நவ துர்க்கைகள்ல, அதாவது ஆகமங்கள்ல சொல்லப்படக்கூடிய ஆகமங்கள்ல மிகவும் ரகசியமாக சொல்லப்பட்ட நவ துர்க்கைகள் 9 துர்க்கைகளினுடைய வடிவங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்த சூலினி துர்க்கை அப்படின்னு ஒரு துர்க்கை இருக்காங்க. இந்த சூலினி துர்க்கை பகைவர்கள் அனைவரையும் அழித்து மன நிம்மதியையும் மன சாந்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக ஆகமங்கள்ல ரொம்ப ரகசியமாக சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த சூலினி துர்க்கை சரபேஸ்வரரினுடைய ஒரு சிறகாக இருக்காங்க. இன்னொரு சிறகாக அதர்வண பத்ரகாளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரத்யங்கிரா தேவியானவள் இருக்காங்க. பிரத்யங்கிரா தேவியை வழிபட்டுதான் இந்திரஜித்து யாராலையும் வெல்ல முடியாத ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ராமாயணத்துல ராமரும் லக்ஷ்மணனும் ராவணனை கூட எளிதில ஜெயிச்சிடலாம், இந்திரஜித்த அவ்வளவு சீக்கிரத்துல ஜெயிக்க முடியாது அப்படின்னு அகஸ்தியர் ராமர் கிட்டையும் லக்ஷ்மணன் கிட்டையும் வந்து சொன்னாராம். ஏன் அப்படின்னா இந்த இந்திரஜித்து இந்த பிரத்யங்கிரா தேவியை நிகும்பலா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவத்துல பூஜிப்பவனாக இருந்தான். அதனால அவன் அந்த பிரத்யங்கிரா தேவியை எப்பொழுதெல்லாம் பூஜை செய்கிறானோ அப்ப ராம லக்ஷ்மணர்களால கூட அவனை அழிக்க முடியல. அதனால அவனுடைய பூஜைக்கு பிரத்யங்கிரா தேவியை அவன் பூஜை செய்யக்கூடிய பூஜைக்கு தடை ஏற்படுத்தி அந்த தடையினால அவனுடைய பூஜை நின்னு போகும் பொழுதுதான் ராமரும் லக்ஷ்மணனும் இந்திரஜித்தை வென்றார்கள் அப்படின்னு ராமாயணம் சொல்லுது. இப்படி பிரத்யங்கிரா தேவியினுடைய அருள் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா யாராலையும் வெல்ல முடியாத உயர்ந்த நிலையை அடையலாம். இப்படிப்பட்ட பிரத்யங்கிரா தேவியை தன்னுடைய ஒரு சிறகாக நம்மளுடைய சரபேஸ்வரர் வச்சிருக்கார்.